கூகுள் வந்து அடுத்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா சைட் லோடிங் ஆப்பை வந்து ஏபிகே ஃபைல்ஸை சைட் லோட் பண்ணுறதை வந்து தடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன். அதில் அப்டேட்டட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தது அது வந்து கஸ்டமர் ஃபீட்பேக்கை எடுத்து இனிமேல் வந்து அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல. ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷனோட ஏபிகே சைட் லோட் பண்ணுறதை கூகுள் அலோவ் பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அது என்ன மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்குங்கிறதுக்கான கிளியர் ப்ளூ பிரிண்ட் மேப் இப்போ கிடச்சிருக்கு. இப்போ சமீபத்தில் கூகுள் வெளியிட்ட தகவலின்படி இது வந்து ஒரு 4 ஸ்டெப்பாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து ஒரு ப்ராம்ப்ட் பாப்அப் வந்து வரும். உங்களை யாரும் வற்புறுத்தி இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண சொன்னாங்களான்னு கேட்கும். இல்லை நான் இஷ்டத்துக்கு தான் அதை வந்து செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது உங்கள் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ண சொல்லும். ஸ்டெப் 2 உங்கள் ஃபோனை வந்து ரீஸ்டார்ட் பண்ண சொல்லும். ரீஸ்டார்ட் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு திரும்பியும் இந்த ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸ்ங்கிறது நடக்கும் 2வது தடவை. இந்த 2வது தடவை நடக்கும்போது உங்களுக்கு இந்த ரிமோட் கால் சர்வீஸ், அதாவது ரேடியோ சர்வீஸ், இந்த டவர் வர்றதெல்லாம் கட் ஆகிடும். கொஞ்ச நேரத்துக்கு டெம்பரவரியாக கட் ஆகிடுச்சுன்னா அப்போது ஹேக்கர்ஸால் உங்கள் ஃபோனை வந்து ரிமோட்டை ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி செய்ய போகிறாங்கன்னா, ஏன்னா நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கல்ல, அப்போ இந்த செல்லுலர் ரேடியோஸ் கட் ஆகிடுச்சுன்னா பேக்கெண்ட்லேருந்து அந்த ஹேக்கர்ஸ் வந்து எதுவும் செய்ய முடியாத மாதிரி இது செய்ய போகுது. ஸ்டெப் 3ல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 24 மணி நேரம் வெயிட் பண்ணணும். வெயிட்டிங் அப்படிங்கிறது தான் 24 மணி நேரம் வெயிட் பண்ணி அது டைம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டெப் 4ல் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு மட்டும் இந்த ஏபிகே சைட் லோடிங்கை மட்டும் பண்ணுறீங்களா, இல்லை பர்மனண்ட்டாகவே இந்த ஏபிகே சைட் லோடிங்கை அன்லாக் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். இதுக்கு நீங்கள் பர்மனெண்ட்டாக பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இந்த 4 ஸ்டெப் ப்ராசஸ்ங்கிறது ஒன் டைம் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். உங்கள் ஃபோன் இப்போ இருக்க மாதிரியே அன்வெரிஃபைடு டெவலப்பர்ஸ் கிட்ட இருந்து வர ஆப்பையுமே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா இப்போ வந்து நிறைய ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கூகுளோடைய பாலிசிக்கு, அந்த ப்ளே ஸ்டோர் பாலிசிக்கு வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஸாக கூட இருக்கலாம். ஷிசுக்கு வச்சு கஸ்டமைஸ் பண்ணுற பல ஆப்ஸ் வந்து நம்ம வந்து ப்ளே ஸ்டோருக்கு வெளியே தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஆப் லிஸ்ட்டு வேணும்னா சொல்லுங்கள், நம்ம சேனலில் போட்டுடலாம். சப்ஸ்கிரைப்.